வெல்கம் டு கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் செங்கல்பட். இப்போ நம்ம வந்து இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் வந்து நம்ம ஏற்கனவே சின்ன வயசுலேயே பார்த்துட்டு தான். அது வந்து சாதாரண நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு புள்ளி வச்ச நம்பர், அதாவது டிஜிட்டில் வருது. 1.08, 0.39, 36, 0.9 அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1, 10, 100. அப்போ 1/10, 1/100. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காக எல்லா நம்பரையும் 100ஆல் பெருக்கிக்கிறோம். 100ஆல் கடைசியாக வகுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ 100ஆல் பெருக்கிட்டா பாருங்கள். 100ஆல் பெருக்குனா 108, 36, 2 டிஜிட் போயிடும். சரிங்களா? அதாவது 2 டிஜிட் வந்துச்சுன்னா புள்ளி வச்சுருவோம், 2 டிஜிட் வச்சு புள்ளி வச்சுருவோம். 0, அதாவது 900, 2 புள்ளி தள்ளி, அதாவது 0. 1 டிஜிட்டு, அப்போ 90. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ கணக்கு போட்டுக்கலாம். முழு நம்பராக மாறிடுச்சு. 108, 36, 90, 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். சரியா? இப்போ எல்லா நம்பரும் எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 2ஆலேயே முதல்ல போட்டுக்கலாம். சரியா? 2ஆல் போட்டோம்னா 5 முறை, இங்கே 4 முறை, இங்கே 1 முறை 18, இங்கே 45, 90ல் பாதி 45. சரிங்களா? இப்போ மறுபடியும் இப்போ பாருங்கள், இங்கே 2, இங்கே 8, இங்கே 5. அப்போ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆக முடியாது. அப்போ 3 டேபிளால் போட முடியுதான்னு பாருங்கள். 3 டேபிளால் கண்டிப்பாக போட முடியும். ஒரு டைமு, மீதி 2 24, 8 3 24, 18ல் 6 3 18, 5 3 45. மறுபடியும் இதை கண்டிப்பாக. வெல்கம் டு கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் செங்கல்பட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோன்னா வெறும் நம்பர் பார்த்தோம். அடுத்தது நான் லெட்டர்ஸுக்கு பார்த்தோம். இப்போ லெட்டர்ஸும் நம்பரும் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்குறோம்னாக்கா ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடோட நம்பர்ஸை போட்டு எப்படி எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ எல்சிஎம், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நம்பருக்கெலாம் முதல்ல ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். 6, 9, 12. மூணுமே 3 டேபிளால் டிவைட் ஆகும். 2 டைம்ஸு, 3 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸு. அப்போ ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து என்ன பண்ணலாம்? இப்போ இதோட காரணியை கண்டுபிடிக்கலாம். இது ஹெச்சிசிஎஃப் வந்து 3, எல்சிஎம் இதுக்கப்புறம் போடலாம். இப்போ 6, இங்கே இதை பிரிங்க பார்க்கலாம். பெருக்குனா 6 வரணும், -6 வரணும், கூட்டினா எவ்வளோ வரணும்? 1. அப்போது 3 டேபிளால் 3 2 6. அப்போ இது பெரிய நம்பர், இங்கே தான் ப்ளஸ் இருக்குது. அப்போ இதுதான் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். மல்டிப்ளை பண்ணால் 3 2 6, -6, கழிச்சோம்னா +1. சரிங்களா? அப்போ என்னன்னு பிரிக்கலாம்? 6 × x -2 x + 3. அடுத்தது 9 என்னன்னு பிரிக்கலாம்? 9 அப்படியே வச்சுட்டு பெருக்குனா 2 வரணும், கூட்டினா 3. 1 2 2 கூட்டினா 3, பெருக்குனா 2. அப்போ x +1, x + 2. அடுத்தது என்னது? x² + 5x + 6. பெருக்குனா 6 வரணும், பெருக்குனா 6 வரணும், கூட்டினா 3 2 அதே தான், 3 2 6. அப்போ 12, x + 3 x + 2 முடிஞ்சிச்சுங்களா? இப்போ போடலாம். 3 டேபிளால் போட்டாக்கா 6 3 18, 2 3 6, 5 3 5. அவ்வளோதான். இப்போ இது கண்டிப்பாக என்ன நம்பரில்? இது இரட்டை எண்கள், அது ஒற்றை எண். கண்டிப்பாக ஒரே நம்பரால் டிவைட் ஆகாது. அப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் என்னது? ஹெச்சிசிஎஃப் = 2 × 3 × 3. 3 3 6, 6 3 18. சரிங்களா? இப்போ அடுத்தது மீதி. இப்போ 2 டேபிளால் போட்டு பார்க்கலாம் பாருங்கள். 2 டேபிளால் போட்டோம்னா 3 முறை, 1 முறை, 5. இப்போ ரெண்டுமே பகா எண். கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பெருக்கிக்கலாம். எல்சிஎம் = 3 3 9, 9 4 36, 36 × 15, 6 5 30, மீதி 3 3 5 18.
6 3 0. அப்போது எல்சிஎம் எவ்வளோனா 540 தான் இதோட சரியான ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம எல்சிஎம் வந்து இப்போ என்ன பண்ணோம்னா 540 வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 100ஆல் பெருக்கிட்டோம். இப்போ 100ஆல் நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். சரிங்களா? இப்போ 100ஆல் வகுக்கலாம். 100ஆல் என்ன பண்ணணும், இப்போ வகுத்தோம்னா 2 டிஜிட் தள்ளி, அப்போ 5.4 தான் இதோட ஆன்சர். என்னடா நிறுத்திட்டியா? 9 3 27 27. அதாவது எல்சிஎம் ஈக்குவல் டு 27 × 100 27,000, அதாவது 2700. ஆல்ரெடி 100ஆல் பெருக்கி இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், 100ஆல் வகுத்துக்கணும். 100ஆல் வகுத்துக்கிட்டோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ எல்சிஎம் எவ்வளோ, எல்சிஎம் ஈக்குவல் டு 27. இது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. சரிங்களா? அப்போ நம்ம இது மாதிரி பாயிண்ட் வச்சுட்டா என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து 1 10 100, அப்போ 10 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்துனா நமக்கு என்ன பண்ணாது, மதிப்பு மாறாது. இல்லை நம்ம பாயிண்ட் வச்சுட்டே போட்டுட்டே போனோம்னாலும் நமக்கு என்ன பண்ணலாம், அதாவது அது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரப்போ என்ன பண்ணணும், 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 27.